1961ஆம் ஆண்டு ஏஎஸ்ஏ சாமி இயக்கத்தில் வெளியான படம் அரசிளங்குமரி. பாடல்களில் எம்ஜிஆர் செய்யும் திருத்தங்கள் பிடிக்காததால் பட்டுக்கோட்டையார் இதற்கு பாடல் எழுத மறுத்துவிட்டார். ஆனால் எம்ஜிஆரை நேரில் சென்று கேட்டுக்கொண்டதால் பாடல் எழுத ஒப்புக்கொண்ட பட்டுக்கோட்டையார் பாடலில் எம்ஜிஆரை விமர்சித்துள்ளார். திரையுலகில் எம்ஜிஆரின் அண்ணனை பெரியவர் என்றும் எம்ஜிஆரை சின்னவர் என்றும் அழைப்பது வழக்கம். இதை வைத்து பட்டுக்கோட்டையார் எழுதிய பாடல்தான் சின்னப்பயலே சின்னப்பயலே சேதி கேளடா என்ற பாடல். இந்த பாடலில் ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி என்று எழுதியிருப்பார் கவிஞர். கவிஞர் தம்மைத்தான் விமர்சிக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட எம்ஜிஆர் பாடலை படமாக்கும் போது அந்த வரிகள் வரும்போது ஒரு குழந்தையை கையில் வைத்துக்கொண்டு அந்த வரிகளை அந்த குழந்தையை பார்த்து பாடுவது போல படமாக்கினார். தான் பாடலில் எம்ஜிஆரை மறைமுகமாக விமர்சித்ததை கூட பொருட்படுத்தாமல் சிறந்த பாடல் வேண்டும் என்று நினைத்து இந்த பாடலை எம்ஜிஆர் படமாக்கிய விதத்தைக் கண்டு கவிஞர் பட்டுக்கோட்டையார் மிகவும் வியந்துதான் போனார். அதுதான் எம்ஜிஆர்.